ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2025ல் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய 11 கவர்மெண்ட் காலேஜஸ்னுடைய ஃபீஸ் அண்டு சீட் மேட்ரிக்ஸ் பற்றின ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்கள் கம்யூனிட்டி, உங்கள் கேட்டகரிக்கு எந்த கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் அலாட்மெண்ட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜஸ் எல்லாத்துலேயுமே ஃபீஸ் ரொம்ப 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 கம்மியான ஃபீஸ். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த காலேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே மொத்தம் 400 காலேஜுக்கு மேலே நமக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 11 காலேஜஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜ். அதுக்கு போக கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸ் இருக்கும், அப்புறம் யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஜினல் கேம்பஸ் இருக்கும். இது மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் எல்லாமே சேர்த்தே 30க்கு உள்ளதான். மற்ற எல்லா காலேஜஸுமே ப்ரைவேட் காலேஜஸ் தான் அதிகம். இந்த 11 கவர்மெண்ட் காலேஜ் எங்கெங்கே இருக்குது, ஸோ இதனுடைய ஒரு வருஷத்துக்கு என்ன ஃபீஸ் வரும், இதில் என்னென்ன கோர்சஸ், எந்தெந்த காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த கோர்சஸ்க்கு மொத்தம் எத்தனை சீட் இருக்குது, இங்கே ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எத்தனை சீட்ஸ் வரும் அப்படின்றத இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் இந்த எல்லா 11 கவர்மெண்ட் காலேஜ்லேயும் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு காலேஜ் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் 15,000 தான் ஒரு வருஷத்துக்கே, சரியா? இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு 10,000லேருந்து 15,000க்குள்ளே தான் காலேஜ் ஃபீஸ் வரும். சப்போஸ் நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12,000லேருந்து 25,000 வரைக்கும் நமக்கு வரும், சரியா? எல்லாமே சேர்த்து, மெஸ் பில்லு எல்லாமே சேர்த்து. இதில் டெபாசிட் அமௌண்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் ரீஃபண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு, சரியா? அது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 12,000லேருந்து 25,000க்குள்ள ஒரு வருஷத்துக்கு வரும். மற்ற ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸு, அந்த மாதிரியான மற்ற ஃபீஸ் எல்லாமே ஒரு 10,000 ரூபாய் வரும், சரியா? ஸோ இந்த 11 காலேஜஸும் சேர்த்து மொத்தம் அவைலபிளாக இருக்கக்கூடிய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 4,440 சீட்ஸ் இந்த 11 கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும் இருக்குது, எல்லா கோர்சஸ்க்கும் எல்லா கம்யூனிட்டிக்கும் சேர்த்து. இப்போ இண்டிவிஜுவலாக நம்ம ஒவ்வொரு காலேஜ்லையும் இருக்கக்கூடிய டோட்டல் சீட்ஸ் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதில் எத்தனை சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, உங்கள் கம்யூனிட்டிக்கு அதில் எவ்வளோ வரும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கோடு 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வேலூர், சரியா? இந்த வேலூர் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய டோட்டல் அவைலபிள் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 420 சீட்ஸ் இருக்குது, சரியா? இதில் உங்களுக்கு 7.5% ரிசர்வேஷனுக்கு கீழே 33 சீட்ஸ் வந்துடும். இது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட்ஸை நமக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரித்தோன்னா ஓசி கேட்டகரிக்கு 119 சீட்ஸு, பிசி கேட்டகரிக்கு 105, பிசிஎம்முக்கு 14, எம்பிசிக்கு 77, எஸ்சிக்கு 58, எஸ்சிஏக்கு 5, எஸ்டிக்கு 9 சீட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த காலேஜில் நமக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 60 சீட்டு, இசிஇ 120 சீட்டு, ட்ரிபிள்இ 60 சீட்டு, சிவில் 60 சீட்டு, மெக்கானிக்கல் 120 சீட்டு, சரியா? அடுத்தது 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனோமஸ், கோயம்புத்தூர், சரியா? இது கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே நம்பர் 1 காலேஜ் இது. இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நமக்கு 9 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 60, இசிஇ 60, ட்ரிபிள்இ 60, சிவில் 120, மெக்கானிக்கல் 120, ஐடி 60, இஐஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அது 60, அப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இது ஒரு 60, அப்புறம் ஐபிடி இது ஒரு பயோடெக்னாலஜி, சரியா? இது ஒரு 120. மொத்தம் 720 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் 7.5% கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 57 சீட்டு போயிடும். போக ஓசி கேட்டகரியில் 204,
பிசி கேட்டகரியில் 180, பிசி எம்முக்கு 24, எம்பிசிக்கு 132, எஸ்சிக்கு 99, எஸ்சி ஏக்கு 9, எஸ்டிக்கு 15 சீட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது இந்த காலேஜில். இதுலேருந்து நமக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேனு, அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இதுலேயும் நமக்கு இதுலேருந்து கொஞ்சம் சீட்ஸ் வந்து போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து சப்போஸ் யாருமே செலக்ட் பண்ணலைன்னா தான் நமக்கு இந்த சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது 2369 கவுன்சிலிங் கோட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 5 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் எல்லாத்துலேயுமே 60 சீட், மொத்தம் 300 சீட்ஸ் இருக்குது. இதில் 7.5% ரிசர்வேஷனுக்கு நமக்கு 25 சீட்ஸ் போயிடும். போக ஓசிக்கு 85 சீட்டு, பிசிக்கு 75 சீட்டு, பிசி எம்முக்கு 10 சீட்டு, எம்பிசிக்கு 55 சீட்டு, எஸ்சிக்கு 40 சீட்டு, எஸ்சி ஏக்கு 5 சீட்டு, எஸ்டிக்கு 5 சீட்டு. அடுத்து 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி. இந்த காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அதே போல தான் 5 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 5 கோர்சஸ்க்குமே 60 சீட்டு, ஆக மொத்தம் 300 சீட்டு. சரியா, அதே மாதிரி தான் இதுக்கு முன்னால் பார்த்த மாதிரி தான் 7.5% ரிசர்வேஷனுக்கு 25 சீட்டு போக மற்ற கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே அதே மாதிரி நமக்கு சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் இருக்குது. அடுத்து 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 6 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் சிஎஸ்சி 60, இசிஇ 60, ட்ரிபிள்இ 60, சிவில் 120, மெக்கானிக்கல் 120, மெட்டலர்ஜி 60, ஆக மொத்தம் 480 சீட் இருக்குது. சரியா, இதில் 7.5% ரிசர்வேஷனுக்கு 38 சீட்டு போயிடும். ஓசி 136, பிசி 120, பிசிஎம் 16, எம்பிசி 88, எஸ்சி 66, எஸ்சிஏ 6, எஸ்டி 10 சீட்ஸ் இருக்குது. அடுத்து 5901 5901 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் காரைக்குடி. இங்கே நமக்கு மொத்தம் 5 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. சிஎஸ்சியில் 60 சீட் இருக்குது, இசிஇயில் 60, ட்ரிபிள்இ 120, சிவில் 60, மெக்கானிக்கல் 120, மொத்தம் 420 சீட். இதில் 7.5% ரிசர்வேஷனுக்கு 33 சீட் போயிடும். ஓசிக்கு 119, பிசிக்கு 105, பிசி எம்முக்கு 14, எம்பிசிக்கு 77, எஸ்சிக்கு 58, எஸ்சிஏக்கு 5, எஸ்டிக்கு 9 சீட். அடுத்து 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி 60 சீட்டு, இசிஇ 120, ட்ரிபிள்இ 60, சிவில் 60, மெக்கானிக்கல் 120, மொத்தம் 420 சீட். 7.5 ரிசர்வேஷனுக்கு 33 போயிடும். இது போக ஓசிக்கு 119, பிசிக்கு 105, பிசிஎம்க்கு 14, எம்பிசிக்கு 77, எஸ்சிக்கு 58, எஸ்சிஏக்கு 5, எஸ்டிக்கு 9 சீட். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு 2709. இங்கே பார்த்தீங்கன்னா 7 கோர்ஸ் நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லாமே 60 சீட்டு. சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோ, ஐடி, மொத்தம் 420 சீட். 7.5% ரிசர்வேஷனுக்கு 35 சீட்ஸ் போயிடும். போக ஓசிக்கு 119, பிசிக்கு 105, பிசிஎம்க்கு 14, எம்பிசிக்கு 77, எஸ்சிக்கு 58, எஸ்சிஏக்கு 5, எஸ்டிக்கு 9 சீட்ஸ் இருக்குது. அடுத்து 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி. இங்கேயும் 5 கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த 5 கோர்ஸ்லையுமே 60 சீட் இருக்குது, மொத்தம் 300 சீட்டு. இதில் 7.5% ரிசர்வேஷனுக்கு 25 சீட்ஸ் போக ஓசி 85, பிசி 75, பிசிஎம் 10, எம்பிசி 55, எஸ்சி 40, எஸ்சிஏ 5, எஸ்டி 5. நெக்ஸ்ட் 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர். இங்கே மொத்தம் 6 கோர்ஸ், இந்த ரோபோட்டிக்ஸ் கோர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லாமே 60 சீட்டு, மொத்தம் 360 சீட்டு. 7.5க்கு 30, ஓசிக்கு 102, பிசிக்கு 90, பிசிஎம்க்கு 12, எம்பிசிக்கு 66, எஸ்சிக்கு 48, எஸ்சிஏக்கு 6, எஸ்டிக்கு 6. அடுத்து 5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி. இங்கே மொத்தம் நமக்கு 5 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. 5க்குமே 60 சீட்டு, மொத்தம் 300 சீட்டு. 7.5%க்கு 25 போக மற்ற ரிசர்வேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ சீட்ஸ்ன்றதை பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ இதான் வந்து 11 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான சீட் மேட்ரிக்ஸ்.
சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த 11 கவர்மெண்ட் காலேஜுக்கும் லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் உங்கள் கேட்டகரியில் க்ளோசிங் கட் ஆஃப் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த சீட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத ஒன்ஸ் ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இதில் மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் காலேஜஸில் நமக்கு பிளேஸ்மெண்ட்டுமே நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் நம்பி படிக்கலாம். சரியா? சரி, டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.